ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தட் சம்மர் எபிசோட் 6. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் ஸ்டோரி புரியும். இப்போ எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே 4 பேரும் ஜாலியாக உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. வாவ், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குடா, இந்த மாதிரி சாப்பிட்டா செம்மையா இருக்குல்லன்னு அம்மா சொல்ல குடுன்னு சொல்லி அப்படி பிடுங்கி கிராட்டு சாப்பிட்றா. என்கிட்ட எதுக்கிட்ட சாப்பிட்ற குடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தா இவன் இருக்கிற சாப்பாடு அந்த போர்க்கு அது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அப்படியே மீட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வேவுக்கு. போதும் எனக்கு அவ்வளோதான், எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கு, போதும் இப்படியே சாப்பிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு தூக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்ல டக்குன்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த 2 பேரும் டம்மும் கிரேட்டும் பார்க்க அது அது வந்து ஒண்ணும் இல்லை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணும்போது இவன் தூக்குவான்ல, அதை பத்தி சொன்னேன். அவன் என்ன ஒரே ஒரு டைம் தான் தூக்கி ஹெல்ப் பண்ணா, அதுக்குதான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வேவ் எதோ சமாளிக்கிறான். ஐயோ வாய மூடுறா, ஏன்டா நீயே போட்டு விட்டுருவ போல இருக்குங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, வாய மூடு அப்படின்னு சொல்லி ஃபுட் எடுத்து அப்படியே லாவா வேவோட வாயில அப்படியே திணிக்கிறான். அதுக்குள்ள ஒரு குட்டி பையன் வரான் ரோஸ் எல்லாம் விற்கிறதுக்கு. ஸோ சூப்பரா இருக்குடா குடுறா அப்படின்னு சொல்லி டாம எல்லா ரோஸையும் வாங்கிட்டான். இந்த ரோஸ் நல்லா இருக்கலன்னு சொல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடு, அந்த பையனுக்காக பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸை கையில எடுத்துக்கிறா. டோ இங்க பாரு, இப்படியே ரோஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காத, படி அதான் நல்லது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அது வேணா கரெக்ட், அப்புறம் அப்படியே விட்டா நான் டம்மு மாதிரி மாறிடுவேன்னு சொல்ல அப்புறம் டம்மு காசு எடுத்து கொடுக்குறான். இந்தா அப்படின்னு சொல்லி காசு கொடுக்க அந்த குட்டி பையன் போயிட்டான். இந்தாடா உனக்கு ஒரு ரோஸ் தரேன், உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க கிட்டே இந்த ரோஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி லாவா கையில கொடுக்க எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேப்பான்னு டம்மு சொல்றான். கிரேட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, முறைச்சுக்கிட்டே இருக்க அப்புறம் அந்த ஃப்ளவரை கையில வாங்கிட்டு லாவா போய் சும்மா இல்லாம காலை வச்சு வேணும்னே வேவ ஒரு தட்டு தட்டிட்டு இங்க விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் வேவு கேட்குறான், டம்முக்கிட்டே கிராட்டுக்கிட்டேயே நம்மளை பற்றி சொல்லலை, உனக்கு நம்மளை பற்றி வெளியே சொன்னால் அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா? சேச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு நினச்சேன், இப்போ தான் அவன் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கானா, பாவம் இவன், டம்முக்கு கரெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசிக்கலாம்னு சொல்ல பரவாயில்லடா, நான் நினச்சதை விட நல்லவனாக தான் இருக்கேன், மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணுற பார்த்தியான்னு சொல்ல ஆமாம் என்கிட்ட நிறைய ஸ்வீட்னஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்க்காம என்னோட வெளிப்புற தோட்டத்தை மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியாவது அந்த பாக்ஸிங் மேட்ச்க்கு போயே ஆகணும்னு சொல்கிறான். பாக்ஸிங் மேட்சா எதுக்கு போறேன்னு வேவ் கேட்குறான். நான் பணம் வாங்கணும்ல, பணம் ஜெயிச்சே ஆகணும், அதுக்காக தான் போறேன்னு சொல்ல உனக்கு எதுக்கு இப்போ பணம் பணம் பணம்ட்டே இருக்க, எதுக்குடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு லாவாக்கு. டக்குன்னு ஒரு கார் ஒரு பைக்கோட கீ எடுக்கிறான். இது என் அப்பாவோட மோட்டர் சைக்கிள், எனக்கு இந்த பைக் வேணும், அதுக்கு கண்டிப்பா காசு வேணும், அதுக்கு தான் என் அப்பா ஒரு நாள் என்னை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்ணும்ல, அதுக்காக தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப தண்டா புரியுது, சரி விடு பரவாயில்ல விடு, நீ கஷ்டப்படாம இருக்கணும் தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல எனக்கு தெரியும், பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கடா, உனக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றாங்க. 2 பேர் அப்படியே ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. பட் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு, கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன்னு சொல்ல என்னை யாராவது சேர் பண்ண வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கணத்தை காட்டுறான். சேர் தானே பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி டக்குன்னு அப்படியே வேவ் போய் லாவாவோட கணத்துல ஒரு கிஸ் பண்ணான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க அந்த ஃப்ளவர் எடுத்து இந்தான்னு சொல்லி வேவ் கையில கொடுக்குறான். வேவ் அந்த ரோஸை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்றாங்க. 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே இவங்களோட மூமெண்ட் கொஞ்சம் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்புறம் அங்கிளையும் டாக்டரையும் காட்டுறாங்க. அங்கிள் அந்த கட் அவுட்லாம் தொடச்சிட்டு இருக்க என்னன்னு டாக்டர் கேட்க அதுல கொஞ்சம் மண் இருந்தது, அதனால தான் அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படியா, ரொம்ப பிஸி ஆயிட்டேங்கிற மாதிரி டாக்டர் பார்த்துட்டே இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் நீ எனக்கு ரெண்டுமே தானே சொல்லிட்டு கணத்துல போய் கிஸ் பண்றாரு. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு என் கூட என் வீட்லயே ஸ்டே பண்ணிடுறேன், ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னு சொல்ல சாரி நான் இந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வரலன்னு டாக்டர் சொல்ல அதனால என்ன உனக்கு ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், எதுக்கு இன்னைக்கு நைட்டு ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்கா சார் அப்படியே லுக் கூட ஆரம்பிச்சிட்டாரு. மேல இருக்க ஷர்ட் பட்டனை கூட கழட்டிட்டு அப்படியே க்ளோஸா போக அட்வான்டேஜ் எடுத்துக்காத சரியா, சரி என் வீட்டுல நான் ஹாஸ்பிட்டலே தூங்கிறேன்னு சொல்றேன். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, என் கூட வா அப்படின்னு சொல்ல வீட்டுல எதுக்கு போய் சொல்றேன்னு சொல்ல நான் என்ன சொல்லட்டா, இந்த வில்லேஜ் ஹெட்டோட வீட்டுல நான் ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு டாக்டர் சொல்ல ஏய் பேசாம நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். 2 பேர் அப்படியே கொஞ்சம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி ஒரு லேடி நின்று பாக்குது. அந்த லேடிக்கு கண்ணு வேற கொஞ்சம் சரியா தெரியல போல ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க. அப்புறம் இவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அந்த லேடி ஏதோ பிரச்சனை பண்ணும் போல அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க நம்ம வேவும் லாவாவையும் காட்டுறாங்க. வந்து பார்த்தா அவங்க பைக்கு கீழே கிடக்குது. என்ன நம்ம பைக் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு பைக் அப்படியே தூக்கி நிறுத்திட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த அங்கிள் ஷாப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த பையன் கூட 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரானுங்க. அவனுக்கு 2 பேரும் பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்கு. இவன் தானடா உன் அப்பாவோட கடையில வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்ல இங்க பாரு அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, உன்ன மாதிரி பொறுக்கி பையனா பணம் வாங்கறதுக்கு வந்தா சும்மா
இருப்பனா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் லாவா. அதுக்குள்ள அந்த ஆள் அடிக்க வர, வேணாம் நீ எதுவும் பண்ணாத அமைதியா இருங்கிற மாதிரி வேவ் சொல்றான். வேவுக்காக இன்னும் கொஞ்சம் சைலண்டா இருக்க ட்ரை பண்றான். டே என்னடா ஓவரா பண்ற, கையில ரோஸ் வச்சிருக்க குடுன்னு சொல்லி அந்த போய் ரோஸை பிடுங்க போறான். அவன் மேல கை வச்சா அவ்வளவுதாங்கிற மாதிரி லாவாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா கத்தியை தூக்கிட்டானுங்க. இந்த சின்ன பிரச்சனைக்கு அவனுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்க 2 பேரும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து துரத்திட்டே 3 பேரும் வர, அங்க பார்த்தா வேவோட செப்பல் அப்படியே பிஞ்சிருச்சு. ஸ்லிப்பர் பிஞ்சு போச்சு, இந்த என்னோட போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு லாவா கையை பிடிச்சிட்டு அப்படியே வேகமா போறான். அங்க பார்த்தா ஒரு ரூம் இருக்கு. சரி இங்க போயிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்கு. அங்க டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த செப்பல் அந்து போனது கரெக்டா அந்த இடத்துலதான் இருக்கு. சோ இந்த 3 ரவுடி பசங்க வரானுங்களா, இவனுங்களை ரவுடின்லாம் சொன்னா ரவுடிக்கு அசிங்கம்பா, இருந்தாலும் என்ன பண்றது, துரத்திட்டே வரானுங்களா. அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சுத்தி சுத்தி உள்ள வராங்க. இவங்க பக்கத்துல வந்துருவாங்கிற பயத்துல அப்படி பின்னாடியே போய்கிட்டே இருக்கா. அங்க ஏதோ ஒரு ஆணி இருந்திருக்கு. அதை பார்க்காம லாவா அந்த ஆணில காலை வச்சுட்டான். இவனுங்க பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஐயோ ஆளுதான் மாட்டிக்குமேங்கிற மாதிரி அமைதியா இருக்க. அப்புறம் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா கால்ல சரியான அடி, அப்படி பிளட் போய்கிட்டே இருக்கு. அப்புறம் டாக்டர் அங்கிள் 2 பேரையும் காட்டுறாங்க. டாக்டர் அப்படியே ரசிச்சிட்டு இருக்காரு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, இங்க இருக்க ரெசார்ட் ஓனரும் தான் ரொம்ப அழகா இருக்கே, என்ன மிஸ் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் மீட் பண்ணப்ப எனக்கு நீ வேக்சின் போட்டது, அப்ப நீ எவ்வளவு பயந்தில. ஆமா அப்ப நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன், ஆனா இப்ப பயப்பில்லையேன்னு சொல்ல, தெரியும் அப்ப நீ ரொம்ப பயந்துட்டே இருந்த, பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா அவனை பாக்குறான். இவனும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு, யங் டாக்டர் உன்னை பார்த்தா சூப்பரா இருக்குன்னு சொல்ல, எனக்கு 27 வயசாச்சு, ஒரு நல்ல ஃபேமிலி கிரியேட் பண்ண கரெக்டான ஏஜ்னு சொல்ல, எனது ஃபேமிலியை கிரியேட் பண்ண போறியா, அட பாவி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆல்ரெடி அது ஓம் விருப்பம், நீ சொன்னா எப்ப வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே பேசிட்டு ஜாலியா ரொமான்டிக்கா இருக்காங்க. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருக்கும். என்ன மாதிரி வெட்டிங் வேணும், பீச்ல வேணுமா இல்ல ட்ரெடிஷ்னலான தாய் ஸ்டைலா வெட்டிங் பண்ணிக்கலாமா, எப்படி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதான் வேணும், ஆனா ஹனிமூன் மட்டும் நான் தான் செலக்ட் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், வெட்டிங் லேட் ஆனாலும் ஹனிமூன் ஸ்பீடா இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே டீப்பா போயிட்டு இருக்கு. அங்கிள் சத்தம் கேக்குது. அங்க பார்த்தா வேவ் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் லாவாவை. காலில் ஃபுல்லா அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் டாக்டர் நல்ல வேலை கூட இருக்காரு. காலு கட்டு போட்டுட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு. நல்ல வேலை ஆணி உள்ள போகல, அதனால தப்பிச்சேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல வேலை இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கு. ஆல்ரெடி உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்கன்னு சொல்ல, இது சின்ன கட்டு தான் விடுங்க, இதுக்கெல்லாம் பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்ல, ஏன்டா நீ என்ன டாக்டரா, உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் பேசுறாரு. என்ன வேணுமோ உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுடா, கடைசியில பிரச்சனை நீ தான் பண்ணுவேன்னு சொல்ல, அங்கிள் கண்டிப்பா லாவா இதுல ஆரம்பிக்கவே இல்லை, அவனுக்கு தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல, நான் என்ன பேசினாலும் இவன் இப்படித்தான் பண்ணுவான், ஏற்கனவே பிரச்சனை ஆகிதான் இங்க வந்த, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்க, எப்பதான் இந்த மாதிரி நிறுத்த பொரிய தெரியல, உனக்கு மறந்துருச்சா உன் அப்பாக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் நீதான், இப்ப திரும்ப நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு பொறுமையே இல்லையாங்கிற மாதிரி அங்கிள் கத்திட்டே இருக்க. லாவாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறான். நில்லுடாங்கிற மாதிரி வேறு சொல்றான். அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டே ஏன்டா இப்படி இருக்காங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, வேகமா அந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் நம்ம சார் பெங்கும் போயிட்டாரு. பெங்க அந்த பக்கம் போனனையும் வேவ் வரான். அங்கிள் லாவா மேல எந்த தப்பும் கிடையாது, ப்ளீஸ் அவன் மேல கோவப்படாதீங்க, அவன் எதுவுமே ஆரம்பிக்கலன்னு சொல்ல, நான் அவன் ஆரம்பிச்சான்னு சொல்லல, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு தான் சொல்றேன். உனக்கு அவனோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரியுமா, அவன் அப்பா எதனால இறந்து போனான்னு தெரியுமா, அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் அம்மாக்கு அவனை பிடிக்காது, என்ன மாதிரி அவன் இந்த மாதிரி தனியா இருந்துருவானோன்னு பயமா இருக்கு. அவனுக்குன்னு யாரும் இல்ல, அவனை பத்தி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறான், அவன் ஏன் ஒரு நல்ல நல்ல பையனா இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்ல, அவன் எந்த தப்பும் பண்ணல, சும்மா அவனையே இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க, எதுவுமே தப்பு பண்ணாதப்ப அவன் எதுக்கு மாறணும்னு சொல்றீங்க, அவன் அப்பா இறந்து போறதுக்கு காரணம் அவன் தான், அது எனக்கு தெரியுது, அதுக்காக சும்மா அவனை இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன், அடுத்தவங்க ஹர்ட் ஆக கூடாது, அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒன்னு பார்த்து பண்றான், ஆனா அவனை புரிஞ்சுக்கதான் யாருமே இல்லைன்னு சொல்ல, அவனுக்கு ஃபியூச்சரை பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவங்க அப்பாவும் இல்ல, அம்மாக்கு அவன் வேணான்னு சொல்றாங்க, அவன் என்ன மாதிரி தனியா இருக்க கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி அங்கிள் சொல்ல, அவன் எதுக்கு தனியா இருக்கணும், அவனுக்கு தான் நான் இருக்கேனே, நான் எப்பயுமே அவன் கூட தான் இருப்பேன், அவனை விட்டு போக மாட்டேன், அவன் என் கூட தான் இருப்பான், ஸோ அதனால அவனை பத்தி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்ல, அங்கிள்கே ஷாக்கா இருக்கு. டக்குனு இவன் மனசுல இருக்கிறத அப்படியே ஓப்பனா சொல்லிட்டான். அப்புறம் லாவாக்கு விடிய விடிய ஃபீவர், ஃபுல்லா நம்ம வேவ் தான் பார்த்திருக்கான். மார்னிங் இவனுக்காக பொரிட்டேஜ் எடுத்துட்டு வரான், இந்தா சாப்பிடுன்னு சொல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வெஜிடபிள்ஸ் பிடிக்காது, வயிறு வலி வந்துடும், ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணது யாரு, நான் தான், நேற்று ஃபுல்லா உனக்கு ஃபீவரா இருந்ததா, உன்னை நைட்டு ஃபுல்லா நான் தான் பாத்துக்கிட்டேன், ஏன் உனக்கு ஷையா இருக்கா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வேவ் காமெடி
மாதிரி பண்றான். சரி இந்தா இதை குடி அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்காது, வேண்டாம் வேண்டான்னு மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. நீ என்ன சின்ன பையனா, 5 வயசு பிள்ளை மாதிரி பேசுற, சாப்பிட்டுதான் ஆகணும், வேற எதுவும் இல்ல, சாப்பிடு, இந்தா உன்னோட கர்ச்சீஃபை நான் வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த கர்ச்சீஃப் கொடுக்குறான். அது ஆக்சுவலி இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அவனுக்கு கால் அடிப்பட்டப்ப அதைத்தான் எடுத்து கட்டு போட்டிருப்பான். அதுல பிளட் கரை நிறைய இருந்திருக்கும். ஃபுல்லா இவன் துவைச்சு வாஷ் பண்ணிருப்பான். ஸோ இது வாஷ் பண்ணி அது கரெக்ட் ஆயிடுச்சு, என் கை தான் வலிக்குதுன்னு சொல்ல, தூக்கி போட்டிருக்கலாம்ல, எதுக்கு இதை போய் வாஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரி லாவா கேட்கறான். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்னு தெரியும், ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நான் தூக்கி போடுவேன், அதனாலதான் உனக்காக அதை நான் பத்திரமா வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மடிச்சு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிடும்போது துணியெல்லாம் கட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே அழகா போட்டு விட்டான். இப்ப சாப்பிடு, எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்ல, கரெக்டா அங்கிள் வந்து நிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கவே, வா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வர. அவன் என்ன சின்ன பையனா, காலதான் அடிபட்டு இருக்கு, கை நல்லதானே இருக்கு, அவனே சாப்பிடுவான், உன்னை அர்ஜென்ட்டா வர சொன்ன, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்ல, ஐயோ ஓவரா தம்பா பேசுவா, இருக்கிற மாதிரி லாவாக்கு கடுப்பா இருக்கு, வேற வழி இல்ல போய் தான் ஆகணும்னு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேவா அங்கிள் கூட போயிட்டான். அவ்வளோ அவசரமா அங்கிள் எங்க வந்தாருன்னு பார்த்தா, அங்க நம்ம லாவாவை அடிச்சான்ல ஒருத்தன், அடிக்க துரத்திட்டு வந்தான்ல, அவன் கழுத்துல கத்தி வச்சு அங்கிள் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல நீ வந்த அவ்வளவுதான், அப்படியே உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு வர, பக்கத்துல நானும் ஒரு கத்தி எடுத்து மிரட்டுறேங்கிற மாதிரி அப்படியே வேவ் நின்றுட்டு இருக்கான். அங்கிள் பாட்டுக்கு அதை பக்கம் போக, அங்கிள் இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு கத்தி தூக்கி போட்டுட்டு அவனும் அங்கிள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக, அங்கிள் அப்படியே வில்லத்தனமா டைலாக் பேசிட்டு போறாரு. இவனும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லாவா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஒண்ணு தெரியுமா, படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், அங்கிள்க்கு உன் மேல எவ்வளவு அக்கறைன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அங்கிள்க்கு என் மேல அக்கறைன்னு தான் நேரா சொன்னாதானே தெரியும், எப்ப பார்த்தாலும் என்கிட்ட உருன்னு இருந்தா நான் என்ன என்கரேஜ் பண்ணத்தானே சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு ஒருத்தங்க அவங்க லவ் ஒரு விதத்துல வெளிப்படுத்துவாங்க, அங்கிள் அவருக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்றாரு, நீ அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறான். பாத்தியா, என்னை பொறுத்த வரைக்கும் லவ் உன்கிட்ட நான் இப்படிதான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு, அங்கிள் அப்படி இல்லை, உன்னை திட்டினா கூட அங்கிள்க்கு மேல ரொம்ப பாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. திடீர்னு யாரோ ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரு அந்த டாவினோட ஊர்ல இருந்து தான் இங்க வந்திருக்கு, நான் இந்த ஊர் சுத்தி பார்க்கலான்னு வந்தேன், நான் இங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இந்த ரெசார்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, இவன் பேரு டீ அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருப்பான். ஓ அப்படியா, சரி இருங்க நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எந்த ஊருன்னு சொல்லி லாவா கேட்கிறா. பேங்காக்னு சொல்ல, எந்த ஏரியான்னு சொல்லி கேட்குற. ஷுக்கும்பிட் அப்படின்னு சொல்றான். அப்படியா, அந்த ஏரியா ரொம்ப பெருசாச்சே, அங்க எங்க இருக்க, ஆரம்பத்துல இருக்கியா, மிடில் இருக்கியா, இல்ல உள்ள இருக்கியான்னு சொல்லி எதேதோ கேட்டே இருக்கான். டீக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ என்ன சும்மா இதை பத்தி கேட்டுட்டே இருக்கன்னு சொல்ல, நம்ம நெய்பர்ஸ் தான் கேட்குற அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான். வேவுக்கு டென்ஷன் ஆச்சு, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு, எதுக்கு இவ்வளவு கொஸ்டின் கேட்குற, நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி டீ அந்த பக்கம் கூட்டிட்டு போலான்னு போறான். நான் வரட்டா அப்படிங்கிற மாதிரி லாவா கேட்க, உனக்கு தான் கால் அடிபட்டிருக்குல்ல, இங்கே உட்கார் நானே கூட்டிட்டு போறேன்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போறான். லாவாக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த டீயை பார்க்கும்போது, முறைச்சுக்கிட்டே இருக்க. அப்புறம் இங்க ரூம் வந்து காட்ட, ரூம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, இந்த ரூம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு, பீச் பக்கத்துலயே இருக்குன்னு சொல்ல, டீ அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். என்னையே பார்த்துட்டு இருக்காருங்கிற மாதிரி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல சும்மா தான் பாக்குறேன், ரூம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு 3 days இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். 3 days-ஆ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீங்க ரெடியா இருங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கிட்ட கேளுங்க, நான் பாத்துக்கிறேன், பேமெண்ட்லாம் இப்ப கொடுக்க வேணா, செக் அவுட் பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா போதும், ஏதாவது தேவைப்பட்டா எப்ப வேணாலும் கூப்பிடுங்கன்னு சொல்ல, இங்க ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு டீ கேட்கிறான். இல்ல நான் இங்க ஸ்டாஃப் கிடையாது, ஆக்சுவலி நான் இங்க சும்மா தான் இருக்கேன், என்னோட லைஃபை சேவ் பண்ணவங்க இவங்க, அவங்களுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி டீ கேட்கிறான். அது ஒரு பெரிய கதை, இப்போதைக்கு சொல்ல முடியாது, நீங்க ரெஸ்ட் எடுங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என் பேர் வேன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். வேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா வேவ்னா ஓசன்ஸ்னு அர்த்தம், லாவா தான் எனக்கு அந்த பேர் வச்சான். லாவாவா, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க பாத்தீங்கல்ல அவன் பேர் தான் லாவா, அந்த ரிசப்ஷன்ல அவன் தான் எனக்கு இந்த பேர் வச்சான், என்னோட லைஃபை சேவ் பண்ணி என்னை பத்திரமா பாத்துக்கிட்டது அவன் தான், அவன் இந்த ஓனரோட நீஸ் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். ஓகே என் பேரு நட்டி, நீங்க டீன்னு கூப்பிடலான்னு சொல்ல, ஓகே தேங்க்யூ டீ அப்படின்னு சொல்லி இவனும் பேசுறான். இந்தாங்க கீ வச்சுக்கோங்க, ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு டோர் லாக் பண்ணிட்டு அங்க போயிட்டான். டீக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஏதோ பெரிய கதை போயிட்டு இருக்கு போல அப்படியே யோசிக்கிறான். ஆனா வந்தோடனே இவன் நல்லவனா இருந்தா உண்மையை சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், பட் உங்க பையன் வில்லனா இருப்பானோன்னு கொஞ்சம் பயமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஒரு சின்ன போராட்டம் மாதிரி பண்றாங்க. அதாவது தாய் பீப்புள்ஸ், அதாவது இந்த ஊர் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த ஐலாண்ட்ல இருக்கணும், மத்தவங்க எல்லாம் இந்த ஊரை ஃபுல்லா வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நம்ம அங்கிள் பெங்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் சொல்றாரு, நீங்க சொல்றத பார்த்தா நீங்களும் இந்த ஐலாண்ட்ல பிறந்து வளர்ந்தவர் கிடையாது, வெளியிருந்து தான் வந்திருக்கீங்க, சோ நீ இங்க இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன்னோட லைஃப் இங்க செட்டில் ஆயிரும், அதுக்கப்புறம் நீயும் இந்த ஊர் காரன் ஆயிடுவ, சோ அப்ப நீ இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா நாங்க கொஸ்டின்ஸ்
கேட்க மாட்டோம், பட் இப்ப கேட்டுதானே ஆகணுங்கிற மாதிரி சொல்ல அங்க புதுசா இன்னொருத்தர் ஆள் வராரு. அவர் பேரு சேட்டு. ஆக்சுவலி இவங்க கூட எதிரா போட்டியாளரா நிக்கிறது அவன் தான் அந்த எலெக்ஷனுக்கு. அவரை பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, சொல்லு சொல்லு என்ன வேணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்பதான் வந்திருக்க, நீ வந்த உடனே நீ எல்லாரும் உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கொஞ்சம் ஓவரா அப்படியே வேணும்னே பெங்க இன்சல்ட் பண்ற மாதிரி ஒன்னு பேசிட்டே இருக்காரு. உன்ன மாதிரி பர்சன்லாம் அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கூட அப்படியே ஏதோ சிரிச்சு பேசிட்டு போக அங்கிளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அங்கிளுக்கு. ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா தப்பா நடக்குதுங்கிறது மட்டும் அவருக்கும் புரியுது. அந்த ஆள் போலீஸும் பேசாம போயிட்டாரு. அங்கிளுக்கு தான் ஒரு மாதிரி சேடாவே இருக்கு. சேம் டைம் அடுத்து இங்க வேவை காட்டுறாங்க. அங்க இருக்க பெட்ஷீட்லாம் அந்த ரூம்ல வந்து ஸ்டோர் ரூம்ல அடுக்கி வச்சிட்டு இருக்க டீ இங்க ரூம்குள்ள வரான். டோரை லாக் பண்ணிட்டு உள்ள வரான். இங்க இவன் பின்னாடி பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். கையை தூக்கிட்டு அவனை அப்படியே பக்கத்துல போக கூட நான் ஹெல்ப் பண்ணேன்னு டக்குன்னு பெட்ஷீட்டை கையில வாங்கிட்டான். ஓ நீங்களான்னு சொல்லி கேட்க, எதுக்கு இங்க வந்தீங்க, ஒன்னும் இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா டவல் வேணும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அவனும் ஒரு டவல் எடுத்துக்கிறான். டவல் எடுக்க வந்த மாதிரி தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப மறுபடியும் வேவுக்கு ஒரு டவுட், இவன் எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கான்னு. எனக்கு எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயும் மீட் பண்ணிருக்கோமா சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளா எங்க அப்படின்னு சொல்ல, அதான் எங்கன்னு எனக்கு தெரியலையே, நான் மீட் பண்ணனானே தெரியல, என்னோட மெமரிஸ் தான் போயிடுச்சு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம், எனக்கு மெமரிஸ் இன்னும் வரலன்னு சொல்ல, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டே கேட்கறான். அப்பப்ப ஃபிளாஷா வந்துட்டு வந்துட்டு போகும், பட் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ல, நீ யாருன்னு உண்மையாவே எனக்கு தெரியலையா, இல்லையே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி திங்க் பண்ணிட்டே நிக்கிறான். ரெண்டு பேரோட கண்ணு மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்லோ மோஷன்ல பாத்துட்டு இருக்க. லாவா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அப்புறம் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா டீ உள்ள இருக்கிறத பார்த்துட்டு லாவாக்கு டென்ஷன் ஆச்சு. இது பிரைவேட் ரூம், இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே முறைச்சுக்கிட்டே வேவை பாக்குறான். எனக்கு தெரியும், நான் சும்மா இங்க ஐடி கார்டு கொடுக்கலாம் தான் வந்தேன், சாரின்னு சொல்ல, சரி நான் ஹாஸ்பிட்டல் போனோம், ஒழுங்கா வா என் கூட அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கா நான் எதுக்கு, அம்மா இல்லைன்னா அங்கிள் வந்தாங்கன்னா கூட்டிட்டு போகலாம், என்ன எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, என்னால வண்டி ஓட்ட முடியல, அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் எப்படி வர முடியுங்கிற மாதிரி வேவி யோசிச்சிட்டே இருக்கான். பின்னாடி டீ நிக்கிறானா, எவ்வளவு நேரம் அங்கேயே நிப்பீங்க, வெளியே போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லாவா திட்டுறதுக்கு பார்த்துட்டு அவரும் அந்த பக்கம் போயிட்டான். சரி வா நம்ம ரெண்டு பேரும் போலான்னு சொல்ல, வேவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை போல. நான் எப்படி உன் கூட வண்டியில வருவேன், உனக்கே அடிபட்டிருக்கு, நீ எப்படி வண்டி ஓட்டுவ, ரொம்ப கஷ்டம், நீ அங்கிளையோ இல்லையோ அம்மையோ வர சொல்லிட்டு போ, நீ தனியா போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். இவன் கேட்க மாட்டேன்னு, அதெல்லாம் முடியாது, நான் தான் போவேன், நீ என் கூட வந்தே ஆகணுங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு டீ வரான். வேணா நான் வேணா டிராப் பண்ணிட்டான்னு சொல்ல, நீ எதுக்கு டிராப் பண்ற, நான் இன்னைக்கு சும்மா தான் இங்க இருக்க போறேன், எனக்கு இன்னைக்கு எந்த பிளானும் கிடையாது, நானே உங்களை டிராப் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாலும் வேவ் கடைசியில ஓகே சொல்ல வச்சுட்டான். அதுக்கப்புறம் எந்த வண்டியில போறதுன்னு பார்த்தா அங்க ஒரு பைக்கு பக்கத்துல அப்படியே சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுலயே உட்காந்துக்கலாம், திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி அங்க வந்து உட்கார வச்சுட்டாங்க. நம்ம லாவாவை காலத்துக்கு மேல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பீச்சை பத்தி பேசிக்கிட்டே வர இவனுக்கு கடுப்பாகுது. அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கான், ஜெலஸா வேற இருக்கும் போல இருக்கா, அப்படியே முறைச்சுக்கிட்டே வரான். வேணும்னே செப்பலெல்லாம் கழட்டுறான், தட்டுன்னு தட்டுறான். இவனுக்கு எல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இவனுக்கு ரெண்டு பேரும் பாட்டுக்கு ஜாலியா பேசிட்டு வர லாவாக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. அங்க இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு இருக்கா கிராட். லாவா கிட்ட எதுக்கு தேவையே இல்லாம அவங்க கிட்ட எல்லாம் வம்புக்கு போற அப்படின்னு சொல்ல, எல்லாரும் என்ன திட்டாங்க, நீ என்ன திட்டிகிட்டே இருந்தா யாருதான் என்ன கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல. பாய் ஃப்ரெண்டா, ஆமா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே. ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ஒன்னாதான் இருக்கீங்கன்னு, ஓவரா பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி பேச, லைக் நீயும் டம்மு இருக்க மாதிரியா, நானும் டம்மா, லூசு மாதிரி பேசாத, எங்க ரெண்டு பேருக்குலாம் எதுவுமே கிடையாது, நான்லாம் சீரியஸாலாம் இல்ல, பேசாம இரு அப்படின்னு சொல்ல, நான் சொல்றதை கேளு, அவனுக்காக நிறைய மாத்திக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கான், அவனுக்கு ஒரு பெரிய இன்ஃபுளுன்சர் ஆகணும்னு ஆசை, நீ அவன் கூட இருந்தனா அவனோட கனவு நனவாகும்னு எனக்கு தோணுது, கொஞ்சம் யோசிப்பாரு, அவனை பத்திரமா பாத்துப்பான்னு சொல்ல, நீ ஓவரா பேசுற, நீ என்ன அவனுக்காக சப்போர்ட் பண்றியா, இரு இன்னொரு ஊசிய போறேன். அவ பக்கத்துல வர வேணாம்னு சொல்லி லாவா கத்திட்டு இருக்கான். அப்புறம் நீ எனக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு உன்னை பத்தி கவலைப்படு, யோசிக்க ஆரம்பி, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை விட்டுட்டு போயிட போறான், அப்புறம் நீ என்னதான் பண்ணாலும் எதுவும் நடக்காது, யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கிராட் சொல்ல, லாவாக்கு அது கேட்கவும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சேம் டைம் அடுத்து இங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டீட்ட வந்து நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க, நீங்க போங்கன்னு சொல்ல, இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் உனக்காக வெயிட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இப்பதான் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, உன்னை பத்தி இன்ட்ரெஸ்டா ஏதாவது சொல்லுனா, என்ன பத்தி இன்ட்ரெஸ்டா சொல்ல என்ன இருக்குன்னு சொல்ல, அப்படியே அவன் கையை டச் பண்றான். இங்க டீ அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல. திடீர்னு டோர் ஓபன் பண்ணிட்டு லாவா வர, லாவாக்கு டென்ஷன் ஆச்சு. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வாடா போலான்னு கையை பிடிச்சி தரன்னு வண்டியில இழுத்துட்டு வரான். டீக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டீ அப்படியே அமைதியா இருக்க, என்னாச்சு உன்னால டிரைவ் பண்ண முடியுமான்னு லாவா கிட்ட கேட்க, என்னால முடியும்னு சொல்றேன்ல, வந்து உட்காரு, எனக்கு எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்ல, ஓ சரி ஓகே நான் இங்க இருந்து போய்க்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்ல, என்ன நீங்க எங்க போவீங்கன்னு வேவ் கேட்கறான்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஒரு பீச் இருக்குல்ல, நான் அந்த பீச்சுக்கு போயிட்டு போறேன்னு சொல்ல, இங்க எல்லா பீச்சுமே ரொம்ப நல்லா இருக்கும், நான் சொல்ற பீச்சுக்கு போங்க, ரொம்ப அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், பிரைவேட்டா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு சொல்ல, இங்க பாரு அவர் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாரா, நீ வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, ஏய் நம்ம கேட்காம நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா, அப்ப அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேணுமா, லூஸ் மாதிரி பேசாத, அவங்கள போய் டிரா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நானே வண்டி ஓட்டுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவன் தான் கால் நல்லா இருக்குன்னு சொல்றான்ல, அதுக்கப்புறம் என்ன ரெஸ்ட், நீங்க வாங்க உங்களை பீச்ல டிரா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வேவ் கூப்பிடுறான். அப்புறம் பார்த்தா வேவும் அந்த டீயும் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க, இவன் தான் வண்டி ஓட்டிட்டு வரான், இவனுக்கு கடுப்பா இருக்கு, அதாவது உடம்பு சரியில்லாதவனு வண்டி ஓட்ட வச்சுட்டு இவனுக்கு 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவனும் ஒரு வழியா அந்த பீச்சுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான். பீச் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு, வாவ் சூப்பர், இந்த மாதிரி இடத்த தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு ஸ்விம் பண்ணலான்ட்டு வேகமா ஷர்ட்லாம் ரிமூவ் பண்றான். வேவ் அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண அடுத்த செகண்ட் அவனை அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா பாக்குறங்கிற மாதிரி லாவாக்கு டென்ஷனா இருக்கு. உன்னோட ஷேப்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்க, நான் சோல்ஜரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டீ சொல்றான். அதனாலதான் ஷேப்ஸ்லாம் செம்மையா வச்சிருக்கீங்க, 6 பேக்லாம் வச்சிருக்கீங்கன்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே இருங்க நானும் குளிக்க வரேன் அப்படின்னு சொல்லி வேவும் போறான். டேய் நீங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்கறா லாவா. நாங்க 2 பேரும் போறோம், நீ இங்கே உனக்கு தான் அடிபட்டு இருக்குல்லன்னு சொல்ல, சரி வா போலன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போறாங்க. பார்க்க கடுப்பா இருக்கு லாவாக்கு. டே போகாதுடான்னு கடுப்பா கத்திக்கிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு 2 பேரும் போயிட்டாங்க. லாவாக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன பண்றது, அவனுக்கு காலில் அடிபட்டனால போக முடியல. அங்கேயே ஒரு ஸ்விங்கை கட்டி அப்படியே நம்ம சார் படுத்து உருண்டுட்டு இருக்காரு. இங்க 2 பேரும் ஜாலியா பீச்ல விளையாண்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து அப்படியே பாக்குறாங்க அந்த பீச். ரொம்ப அழகா இருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். எனக்கும் நிம்மதியா இருக்கு. அப்புறம் நீ என்னைக்காவது உன் ஃபேமிலியை பத்தி திங்க் பண்ணிருக்கியான்னு சொல்ல, நான் ட்ரை பண்றேன், பட் என்னன்னு தெரியல, யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல, யாருக்குமே என் மேல அக்கறை இல்லை, அப்படி இருந்தா என்னை பார்க்க வந்திருப்பாங்களாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒருவேளை அவங்க கரெக்டான டைமுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம்ல. கரெக்டான டைமா, என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா என் மனசுக்கு தோணுச்சு சொன்னேன். எனக்கு இங்க இருக்கிறதே பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கேன், என்னோட லைஃப் நல்லா இருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஜாப், சாப்பாடு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்டு எல்லாமே இருக்கு. ஸோ இதுவே எனக்கு நிம்மதியா இருக்கு, இந்த லைஃபே எனக்கு போதும். ஸோ இதுக்கப்புறம் என்னோட பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படல, இதுவே எனக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு, இந்த சொர்க்கத்தை விட்டு போறதுக்கு மனசும் வரலங்கிற மாதிரி வேவ் பேசிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு அப்படி பீச்சுக்கு போயிட்டான் அந்த கடலுக்கு. இங்க படுத்துட்டு இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அங்க டீக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் போனதுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் போறான். சேம் டைம் அடுத்து இங்க படுத்திருக்கிற லாவாக்கு திடீர்னு வேவ் கத்துற சத்தம் கேக்குது. அங்க இருந்து அப்படியே காலே அதே அடிப்பட்ட காலே நொண்டி வந்துட்டான். என்னாச்சு வேவ் நீங்க வந்து பாக்க, வேவை தூக்கிட்டு அப்படியே டீ வரான். என்னன்னு பார்த்தா அவன் காலில் கிராம்ப் வந்துருச்சு. ஸோ இந்த கால் மரத்து போயிரும்ல தண்ணியில ரொம்ப நேரம் இருந்தா, அப்ப இவனால சுத்தமா ஸ்விம் பண்ண முடியல. அவன் தான் சேவ் பண்ணி தூக்கிட்டு வந்திருப்பான். ஆனா லாவாக்கு செம்ம டென்ஷன். என்னை தவிர வேற யாரு கூடயும் போகாதுன்னு சொன்ன, கேக்குறியா, நான் மட்டும்தான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன், மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த அக்கறை இருக்காதுங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டுட்டு வேவுக்கே ஒரு மாதிரி இருக்கு. டீ பக்கத்துல நிக்கிறான், டீய பார்த்துதான் இவன் சொல்றாங்கிறது வேவுக்கும் புரியுது. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்காக நம்ம வேவ் போக அவனை ஃபாலோ பண்ணிட்டா அப்படி லாவாவும் போறான். லாவா போய் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க, உனக்கு கால் அடிபட்டிருக்கு பேசாம போட அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு, எனக்கு உன் பக்கத்துலயே இருக்கணும். ஏன் நீ சீக்கிரம் குளிச்சுட்டு அந்த ஃபாரின் பையன் கூட போய் ஒன்னா சேர்ந்து படம் பார்க்கலான்ட்டு இருக்கியா? ஏண்டா உனக்கு அவன் மேல ஜெலஸா இருக்கா? ஜெலஸா எதுக்கு? நான் வேணும்னு தான் பண்றேன், அப்படியாவது ஜெலஸாயி உன் மனசுல இருக்கிறத சொல்லி தொலைய அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். நான் இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஆமா, இன்னும் என்னதான் பண்ணாலும் உன் மனசுல நான் முழுசா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல, நீ அதுக்கு சொல்லணும். ஏண்டா உனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ண, அது கூட பத்தாதடா அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான். இல்ல, உன் வாயை திறந்து நீங்க சொல்லணும் சார், அப்பதான் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் விடுன்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜோடியா அங்க ஏதோ படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டம்மு பையன் கிராட்டை கரெக்ட் பண்றதுக்காக அப்படியே பார்த்துட்டு இருக்க, நான் மட்டும் பணக்காரனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ப்ரப்போஸ் பண்ணா ஒரு கடல், ஒரு போட்டு, அங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு ஸ்டார்ஸை வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்ல, வா எனக்கும் ஹாப்பியா இருக்கு நீ சொல்றது கேட்கும்போது. யாருக்கு தெரியும், ஒரு வேளை நான் உன்னை டேட் பண்ணணும்னு ஐடியா இருந்து உன் கூட இந்த மாதிரி வந்தா நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி கிராட்டு சொல்றா. டாம் சொல்றான், அதுக்கு நான் உன்னை லவ் பண்ணும்லப்பா அப்படின்னு. கேட்டனி கிராட்டோட ஃபேஸ் டோட்டலா மாறிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. யோசிச்சுக்கிட்டே அவ இருக்கிறா. இதை கேட்ட டாம், ஏன்னா நான் உன் மேல பைத்தியக்காரத்தனமா இருக்கேன், லவ்வை விட அதிகம் அதுன்னு சொல்ல, எருமை மாடு போடா அப்படிங்கிற மாதிரி பாப்கார்ன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இப்பதான் நம்ம டாம வந்து கிராட் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல, அவளுக்குள்ள லவ் முழுசுதான் வந்துருச்சு. ஸோ அப்படியே ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு.
அவங்க பேரோட உட்காந்து ஜாலியா அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு அங்கிள் சொல்றாரு. நிறைய பேருக்கு நம்மளை பத்தின மேட்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கேயே நம்மளை பத்தி அரசல் புரசல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி டாக்டர் கேட்க, ஆமா எனக்கு அப்படிதான் புரியுது. சோ நல்லதுதான். என் அப்பாக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசிடுவேன்ல அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் அப்பா என்கிட்ட எதை பத்தியும் கேட்கல. மேபி அவர் காதுக்கு வந்து அவர் கேட்டா நான் ஆமான்னு சொல்ல போறேன். உண்மை தெரியட்டும். தெரியறது நல்லது தானே, எவ்வளவு நாள் இதை மறைச்சுக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்ல, அப்பா இதை ஏத்துப்பாராங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்னுட்டே இருக்கான் பெங்கு. நீ கவலைப்படாத, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நானும் சேர்ந்தா ஃபேஸ் பண்ணுவேன். சோ அதனால எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், நீ யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அமைதியா இருக்கான். அப்புறம் லாவா உட்காந்துருக்கா. கரெக்டா அங்க வந்து அங்கிள் வராரு. அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். எனக்காக நீங்க அன்னைக்கு போய் அந்த பையன்கிட்ட சண்டை போட்டீங்கன்னு வேவ் சொன்னா. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, எதுக்கு தேங்க்ஸ் சொல்றா, அதே என்னோட வேலை. நான் இந்த வில்லேஜோட ஹெட், எல்லாரையும் நான் பாத்துக்கணும்ல. ஹலோ சார், நீங்க எல்லாரையும் பாத்துப்பீங்க, பட் என்னோட ஹவுஸ் ஹோல்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இங்க கிடையாது. சோ அதாவது இவனுக்கு ஐடி கார்டு இந்த ஊர் கிடையாதுல, நான் இந்த ஊர் கார இல்ல, என்னோட ஓட்டோட கிடைக்காது போ அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ஓட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிள் அந்த பக்கம் போக அங்கிள ஃபாலோ பண்ணிட்டு இவனும் போறான். சரி வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டே இருக்க. ரோட்ல யாரோ ஒருத்தன் படுத்திருக்கான். பக்கத்துல ஒரு வண்டி நிக்குது. அந்த அப்படியே ஹெல்ப்னு கத்துறான். அங்கிள் வண்டியை நிறுத்திட்டு போலான்னு பாக்குறாரு. வேணாம் அங்கிள், ஒருவேளை அவன் திருடனா இருந்தா என்ன பண்றது, போகாதீங்க போகாதீங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் லாவா. அங்கிள் அதை கேட்காம பக்கத்துல போலான்னு போக, திடீர்னு பார்த்தா அந்த கன் எடுத்து ஷூட் பண்ண வந்துட்டான். ஷாக் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். அப்படியே நின்னுட்டு இருக்க. பின்னாடி இருந்து இன்னொரு கன் ஷூட். அது யாருன்னு பார்த்தா டீ கன்னோட அங்க வந்து நிக்கிறான். கீழே படுத்திருக்க. அவனை ஷூட் பண்ணிட்டா அடுத்த செகண்ட் அப்படியே கண் நிறுத்தி இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டு ரெண்டு பேருக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஷாக்கா பார்த்து அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லாவாவை தான் காட்டுறாங்க. வேவ் வந்து எப்பயும் போல அவனோட அந்த மியூசிக் கிளாஸ்க்கு கொண்டு வந்து விட்டுருப்பான்ல, அவன் அப்படியே மியூசிக் பிளே பண்றதுக்காக போறான். நானும் கூட வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு லாவாவும் போறான். இவன் ரொம்ப அழகா அப்படியே பிளே பண்ணிட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் ரசிச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம வேவ். இந்த மாதிரி டீச்சர் கிடைச்சா நான் இப்படிதான் அழகா பிளே பண்ணுவேன்னு அந்த பையன் சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணலாமான்னு வேவ் கேட்கறான். லாவாவும் சரி ஓகேன்னு சொல்ல, ரெண்டு பேரும் அப்படியே டீப்பா டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த லாவாவோட பேஸ் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கான். வேவ் எப்பயும் போல கேஷுவலா இருந்தாலும் அவனால கேஷுவலா இருக்க முடியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. நேத்து அந்த டீ வந்து கண்ணை வச்சிருப்பான்ல, சோ பெங்கு கிட்டயும் லாவா கிட்டயும் எல்லாம் உண்மையே சொல்லிட்டான். பிரின்சஸ் டாவினை சேவ் பண்ணத்தான் நான் இங்க வந்தேன். அவங்களுக்கு அதாவது பிரின்சஸ் டாவினை நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சோ இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கங்க. எனக்கு அனுப்புறது பிரின்ஸ் ஆனியா தான்னு சொல்ல, என்ன சொல்றீங்க ஒன்னும் புரியலன்னு சொல்ல, அப்பதான் ஒரு பிரின்ஸ் அப்படிங்கிற மேட்டரே தெரியுது. சோ அங்க அரசவையில போயிட்டு இருக்க பிரச்சனையை நான் சரி பண்ணிட்டு நான் கண்டிப்பா பிரின்ஸை வந்து கூட்டிட்டு போயிருவேன். அது வரைக்கும் சேஃபா பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்ல, அது எல்லாத்தையும் தான் யோசிக்கிறான். இவன் ஒரு பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லாவாக்கு அப்படியே கஷ்டமா இருக்கு. ஆனா இப்போதைக்கு அதை வேவ் கிட்ட சொல்ல வேணாம்னு அவர் சொல்லியிருப்பாரு. சோ அதை கேட்கும்போது அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு. பட் அது வெளியே காட்டிக்கல. இவன்கிட்ட கேஷுவலா இருக்க மாதிரி இருக்கான். அவன் மூஞ்சில வந்து ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு ஃபீலிங் தெரிஞ்சுட்டே இருக்கு. அப்படியே அவனை ஹேக் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி வேவ் சொல்றான். ஐ லவ் யூ டூன்னு சொல்றான். அந்த லவ் யூ டூல கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் சொல்றான். எங்க இவன் பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் கிட்ட அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான் போல இருக்கு. சோ அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.